டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்க போர் கடந்த 24 மணி நேரங்களில் நடைபெற்றிருக்கின்ற 4 முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பு. நம்ப முடியாத காலத்திற்கு ஏற்ப புதுவிதமான போர்க்கோலத்தில் அனைத்து நாடுகளும். அமெரிக்க அதிபர் என்ன சொல்லுகின்றார்? முதலாவது, அமெரிக்காவினுடைய முற்றுகை தொடரும் என்று கூறுகின்றார். எதற்காக தொடர வேண்டும்? முதலாவது, வான் தாக்குதல் நடத்துவாராக இருந்தால் சேதம் அதிகம், செலவு அதிகம். இரண்டாவதாக, போரிலிருந்து இடையில் வெளியேறுவாராக இருந்தால் அடடா இதற்கா முற்றுகை இட்டீர்கள் என்று அமெரிக்கர்களே காரை துப்புவார்கள். வெளியேற முடியவில்லை, போருக்குள் சென்றவர் வெளியே வர முடியவில்லை. இந்த இரண்டையும் விட லாபமானது, நஷ்டம் குறைந்தது, அமெரிக்க படைகளுக்கு உயிரிழப்பு குறைவாக தரக்கூடியது, ஈரானை அடிபணிய வைக்கக்கூடியதாகவும் இருப்பது கடல் முற்றுகைதான். ஈரானுடைய பொருளாதாரத்தை முற்றாக முடக்கி அவர்கள் வறுமையில் வீழ்ந்து அமெரிக்காவினுடைய காலடிகளில் வீழ்ந்து அமெரிக்கா விரும்பியதை போல ஒரு தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையை ஏற்படுத்தி அமெரிக்கா ஆளும் அரசனாக ஆள வந்தாராக இருக்க ஈரான் அவர்களுடைய காலடியில் கிடக்க வேண்டும் என்பது அமெரிக்க அதிபர் காலை நேரம் குடித்திருக்கும் மனப்பாலாக இருக்கின்றது. இந்த முடிவு ஈரானுக்கு பாதிப்பை தருமா, அமெரிக்காவிற்கும் அமெரிக்க நண்பர்களுக்கும் பாதிப்பை தருமா என்றால், ஈரான் என்பது ஒற்றை நாடாக இருக்கின்றது. அவர்கள் வாழ்வோ சாவோ, வறுமையோ வளமோ எதுவாக இருந்தாலும் தம்மோடு அதை வைத்துக் கொள்ளலாம். அதற்கான வழிகளை அவர்கள் தேடிக்கொள்ளலாம். ஆனால் அமெரிக்காவினுடைய நிலை அப்படி அல்ல. அமெரிக்காவில் பெட்ரோல் விலை ஏற 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 அமெரிக்கர்களுக்கு பிளட் பிரஷர் ஏறி ஏறி அத்தோடு சென்று கொண்டிருக்கின்றது. எப்போது வெடித்து சிதறும் என்று தெரியாத ஒரு நிலை இருக்கின்ற பொழுது மேலும் இதை அவர் நீட்டிப்பு செய்திருக்கின்றார். இதை விட பெரிய ஆபத்து சவுதி அரேபியா, அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளினுடைய எரிபொருள் ஏற்றுமதியும் இந்த முற்றுகை காரணமாக தொடர்ந்து பாதிப்படைந்து வருகின்றது. அவர்களுடைய வயிற்றிலும் இந்த முற்றுகை அடித்துக் கொண்டிருக்கின்றது. இதைவிட பெரும் பிரச்சனை ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜெர்மனி போன்ற நாடுகள் சீறி எழுந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்த முற்றுகையால் ஈரான் கோர்முஸ் நீரிணையை திறக்காமல் விட ஐரோப்பாவினுடைய எரிபொருள் செலவு வன்முறையாக ஏறிக்கொண்டு செல்லுகின்றது. நாடுகளை நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. ஈரான் ஒற்றை நாடாகவும் அமெரிக்கா பல நண்பர்களுடன் இணைந்து போருக்கு செல்லுகின்ற பொழுது எல்லோரையும் இணைத்து சென்ற அமெரிக்கா இப்பொழுது அமெரிக்கா அவர்களை அழைத்து கொண்டு போருக்கு செல்லாவிட்டாலும் கூட அமெரிக்கா எடுக்கின்ற முடிவு அமெரிக்காவை நம்பி ஈராக் போர்க்களத்திற்கு, ஆப்கானிஸ்தான் போர்க்களத்திற்கு சென்றவர்களை எல்லாம் இப்பொழுது ஓங்கி அடித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே ஈரானுக்கு பிரச்சனை ஒரு நாடு, அமெரிக்காவிற்கு ஒரு தொகுதி நாடுகளினுடைய பிரச்சனையாக இருக்கின்றது. முற்றுகையால் யார் அதிகம் பாதிக்கப்படுவது என்று பார்த்தால் அமெரிக்க அணிதான் அதிகம் பாதிக்கப்படுகின்றது என்பதை ஈரான் இதுவரை கண்டுபிடிக்காமல் இருக்க முடியாது. அமெரிக்கர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற புதிய காலை மோதல் இரண்டாவது முக்கிய செய்தி. ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதாக இருந்தால் ஏற்கனவே ஈரான் வழங்கிய யோசனைகள் அமெரிக்க அதிபருக்கு சினத்தை ஏற்படுத்தி அதை ஏற்க முடியாதென்று கிழித்து வீசி மறுபடியும் தடையை மேலும் மேலும் நீடிக்கப் போவதாக அவர் அறிவித்திருக்கின்ற நிலையில் கவலையே வேண்டாம், புதியதொரு தீர்வு திட்டத்தை தருகின்றோம், அமைதியடையுங்கள் என்றும் அதை தாங்கள் தயாரித்துக் கொண்டிருப்பதாகவும் விரைவில் தருவதாகவும் ஈரான் கூறியிருக்கின்றது. இன்றோ நாளையோ அந்த புதிய தீர்வு திட்டம் அமெரிக்காவை சென்றடைய இருக்கின்றது. அந்த புதிய தீர்வு திட்டத்தில் என்ன இருக்கும்? ஈரானால் வழங்கப்பட்ட இதுவரையான எல்லா தீர்வு திட்டங்களும் முதலாவது தீர்வு திட்டத்தை விட இரண்டாவது தீர்வு திட்டம் மிகவும் கடுமையானதாக இருந்தது. இரண்டாவதை விட மூன்றாவது மிகவும் கடுமையானதாக இருந்தது. நான்காவது யுரேனியம் ஈரானுடைய சொத்து, அதை கேட்க நீங்கள் யார் என்று கேட்டது. இப்படியே அவர்களுடைய ஒவ்வொரு தீர்வு திட்டமும் அமெரிக்கா கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு இறுகி செல்லுகின்றது.
அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய யோசனைகளும் விட்டு கொடுப்பது இல்லாமல் மேலும் மேலும் இறுகி செல்லுகின்றது. எனவே தீர்வு திட்டங்கள் என்பது பிரச்சனையை மேலும் இறுக்கமடைய செய்து மேலும் மோசமான இடத்திற்கு கொண்டு செல்லும். அமெரிக்காவை முழுமையான ஒரு மத்திய கிழக்கு போருக்குள் இழுத்து சிக்கப்பட வைப்பதுதான் அமெரிக்க வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் என்கின்ற ரஷ்ய சீன மறைமுக ஆசைகளை ஈரான் செய்வதற்கு தூண்டில் போட்டு இழுக்க ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்காவை. அமெரிக்கா முற்றுகை மட்டும் நீடிக்கும் என்று யுத்தத்திற்கு வர மறுக்கின்றது. இதுதான் இரண்டாவது முக்கிய செய்தியாகும். மூன்றாவது முக்கிய செய்தி என்ன? ஜெர்மனிய சான்சலர் நேற்று அமெரிக்காவினுடைய போர் வியூகம் பிழை, அமெரிக்கா வியூகத்தை உடைத்து உள்ளே சென்றது, வெளியே வர தெரியவில்லை, அமெரிக்காவுக்கு எதிர்கால திட்டம் இல்லை, இந்த குற்றச்சாட்டுக்களை பகிரங்கமாக வைத்த பின் சீறி எழுந்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். ஜெர்மனிய சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸுக்கு எதுவுமே தெரியாது என்று எழுதியிருக்கின்றார். ஜெர்மனி ஏன் பொருளாதார கஷ்டத்திலும் இத்தனை பெரிய பிரச்சனைகளிலும் சிக்கப்பட்டிருக்கின்றது என்று பல நாட்களாக யோசித்து தலையை பீத்து கொண்டிருந்தேன். அந்த நாடு பின்னடைந்து செல்வதற்கு யார் காரணம் என்பது இப்பொழுது தனக்கு தெரிகின்றது என்று ஜெர்மனிய சான்சலரை மிக மோசமாக அவமானப்படுத்தி அதைவிட மோசமான இன்னொரு பொய் குற்றச்சாட்டை அவர் மீது வைத்திருக்கின்றார். ஜெர்மனிய சான்சலருடைய உண்மையான விருப்பம் ஈரானுடைய கையில் அணுகுண்டு வர வேண்டும் என்பதுதான் என்று தனக்கு தெரியும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இதன் மூலமாக ஈரானுடைய கையில் வருகின்ற அணுகுண்டு அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை மத்திய கிழக்கில் ஒழிக்கும் என்று ஜெர்மனி ஆசைப்படுவதானது இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் ஜெர்மனியினுடைய தோல்விக்கு காரணமாக இருந்த அமெரிக்க அணியை வீழ்த்துவதற்கான ஒரு முயற்சி என்ற பொருள்பட அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். ஜெர்மனிய சான்சலர் அவருடைய உள்ளத்தில் இது இருக்கின்றதோ இல்லையோ தெரியாது, ஆனால் அதை அவர் வெளிப்படையாக சொல்லவே இல்லை. ஈரானுக்கு எதிரான கருத்துக்களைத்தான் அவர் கடந்த காலங்களில் கூறி வருகின்றார். எனவே பொய் இங்கே முக்கியமான ஒரு அரசியல் வியூகமாக மாறியிருக்கின்றது. இது இன்றைய மூன்றாவது முக்கிய செய்தியாகும். நான்காவது முக்கிய செய்தி, பிரிட்டனினுடைய மன்னர் சார்ல்ஸ் இப்பொழுது அமெரிக்கா சென்றிருக்கின்றார். அவர் அமெரிக்க அதிபரை சந்தித்து பேசி ஐரோப்பா அமெரிக்கா பிளவுபடக்கூடாது, அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இதற்கான காரணம் என்ன? இப்பொழுது அமெரிக்கா செய்திருக்கின்ற முற்றுகை எந்த அளவு தூரம் வெற்றி பெறும் என்பதை வரலாற்றில் இருந்து அமெரிக்கா பார்க்க தவறிவிட்டதா? இன்றைய இளம் ராஜதந்திரிகள் கடந்த கால வரலாறுகளை கற்றுக்கொள்ளாமலே வியூகங்களை அமைக்கின்றார்களா என்பது ஒரு கேள்வி. முதலாவது கேள்வி என்னவென்றால், இது போன்ற முற்றுகையை ஜெர்மனி செய்திருக்கின்றது. இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் ரஷ்யாவினுடைய லெனின்கிராட்டை முற்றுகையிட்டு குடிநீர் தொடக்கம் எதுவுமே செல்ல விடாமல் தடுத்து அங்கிருக்கும் மக்களை அடிபணிய வைக்க முயற்சி எடுத்தது. 1 மில்லியன் பேர் மரணமடைந்தாலும் அவர்கள் இந்த முற்றுகையை உடைக்க வேண்டும் என்கின்ற வெறி கொண்ட பொழுது ஜெர்மனியால் நின்று பிடிக்க முடியாமல் அந்த முற்றுகையை நிறுத்தி அவர்கள் திரும்பிய பொழுது மிக மோசமாக தாக்கி அழித்த பொழுது ஜெர்மனியினுடைய வீழ்ச்சி ஆரம்பமானது. எனவே முற்றுகையின் மூலமாகத்தான் இரண்டாவது உலக யுத்தத்தில் ஹிட்லர் வெற்றி பெற கிடைத்திருந்த அரிய வாய்ப்புகளை கோட்டை விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே தவறை நெப்போலியனும் விட்டிருக்கின்றான். இரண்டாவதாக இதே தவறு இலங்கையில் நடைபெற்றிருக்கின்றது. இலங்கை போர்த்துகேயர் காலத்தில் போர்த்துகேயருடைய கொழும்பு கோட்டைக்கு உள்ளே உணவுப் பொருட்கள் செல்லக்கூடாது என்று இலங்கை மன்னன் முதலாம் ராஜசிங்கன் முழுமையான முற்றுகை ஒன்றை கோட்டையை சுற்றி ஏற்படுத்தினான். இந்த முற்றுகை 22 மாதங்கள் நடைபெற்றது. ஆனால் அவன் ஒரு தவறை இழைத்து விட்டான். கடல் பகுதியை முற்றுகை இட்டு போர்த்துகேயருக்கு கடல் வழியால் வருகின்ற உணவுப் பொருட்கள் வளங்களை தடுப்பதற்கான முயற்சியை அவனால் செய்ய முடியவில்லை. இதனால் கடலில் இருந்து வந்த உணவுப் பொருட்களினால் போர்த்துகேயர்கள் கோட்டையில் தங்களுடைய உயிர் வாழ்தலை தக்க வைத்துக் கொண்டார்கள். 22 மாதங்கள் முற்றுகை செய்த ராஜசிங்கன் கடைசியில் போர்த்துகேயர் விழவில்லை என்பதை கண்டு அவன் திரும்பி நடந்த வழியில் அவனுடைய காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஏற்பு வலியினால் மரணமும் அடைந்தான். அந்த முற்றுகை அவனுக்கு மரணத்தை கொடுத்தது. எப்போதுமே முற்றுகை என்பது போரில் வெற்றி தராது என்பதற்கு இந்த 2 சம்பவங்களும் உதாரணமாக இருக்கின்றன. ராஜசிங்கனுடைய முற்றுகை போலத்தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய முற்றுகை இருக்கின்றது. அது கடல் பக்கம் மட்டும் ஈரானை சுற்றி வளைத்திருக்கின்றது. ஈரான் மிகப்பெரிய தேசம்.
அந்த நாட்டோடு பாகிஸ்தான் உட்பட பல சிறிய சிறிய நாடுகள் ஒட்டி இருக்கின்றன. அவற்றின் மூலமாக எரிபொருளை ஈரான் சீனாவிற்கு கொண்டு சேர்க்கும். சீனாவிற்கு செல்லுகின்ற ரஷ்யாவினுடைய பைப் லைனில் ஈரான் நிலத்தடியால் ஒரு தொடர்பு வைத்திருக்க மாட்டாது என்று மறுப்பதற்கும் முடியாது. எனவே ஈரான் 360 பாகைகளிலும் அமெரிக்காவினால் சுற்றி வளைக்கப்படவில்லை. ஆகவே ஈரான் மற்ற வழிகளினால் இதை கொண்டு செல்லும் என்பது எளிமையான விளக்கமாகும். முற்றுகை என்பது 360 பாகையில் இல்லாவிட்டால் அந்த முற்றுகை வெற்றி பெறாது என்பதற்கு ராஜசிங்கன் கதை உதாரணமாக இருக்கின்றது. மேலும் ஈரான் என்கின்ற நாடு ஆயுளுடன் தான் பிறந்து வளர்ந்து அதனால் தான் வாழ்கின்றது என்று கருதிவிட முடியாது. அது இல்லாமலே அவர்களினால் வாழ முடியும் என்பது அவர்களுடைய கடந்த கால வரலாறு இருக்கின்றது. எனவே அவர்கள் தாக்கு பிடிப்பார்கள் என்பதை அமெரிக்கா சரியான முறையில் கணிப்பிட்டதா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. இவை இன்றைய 3 முக்கியமான செய்திகளையும் அந்த முக்கியமான செய்திகள் மீதான வரலாற்று அரசியல் ரீதியான ஆய்வுகளையும் இணைத்து இந்த செய்தி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். தகுதியான, தரமான, தேட கிடைக்காத, உண்மையான, உங்களுக்கு பயன் தருகின்ற, உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவுகின்ற செய்திகளை உங்களுக்காக ஓடி ஓடி தேடி தந்து கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு செய்தியையும் நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக 5 வினாடிகளில் அதற்கான அசையும் ஒளிப்படமாக செய்து இந்த செய்தியினுடைய சாராம்சம் என்ன என்பதை 5 செகண்ட்களிலும் உங்களுக்கு சொல்லி உங்களை அழைத்து செல்லுகின்றோம் என்பதையும் அன்புடன் கூறிக்கொள்ளுகின்றோம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.